ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்றார். உன்னதரின் பேரன்பால் அவர் அசைவுறாதிருப்பார். திருப்பாடல் 21:7 வசனம். சங்கீதம் 21:7 வசனம். நம்ம நாட்டில் இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக கொண்டாடிட்டு வராங்க. அதாவது கொடி நாளாக, ஃப்ளாக் டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டோம். அதாவது முப்படைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாட்டில். அதாவது காலாட்படை மிலிட்ரி, அப்புறம் விமானப்படை ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் வந்து கப்பற்படை நேவி. இது முப்படைகளும் இன்னைக்கு வந்து அணிவகுத்து நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம சிறப்பாக இருக்க முடியுது. இந்த 3 படைகளுக்கும் முப்படைகளுக்கும் மரியாதை செலுத்தும் வண்ணமாக இன்னைக்கு தேசிய கொடி நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதான் 1949ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் இந்த கொடி நாளை நம்ம வந்து அனுசரித்து வராங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா இராணுவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த இராணுவம் சரியா இருந்தால் அந்த நாடு வந்து ரொம்ப பாதுகாப்போடு இருக்கும். அப்போது பல நேரம் நம்ம சொல்கிறோம், நம்ம வரி பணம் கட்டுறோம்ல, நம்ம கட்டுற டேக்ஸ், இந்த வரி பணம்லாம் எங்கே போகுதுன்னு இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நலன்களுக்காக உதவியாக இது செயல்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3000 ஆண்டு காலத்துக்கு முன்பதாக இந்த இராணுவத்தை குறித்து உணர்வு இருந்ததுனால தான் தாவீது அரசு என்ன செய்கிறாருனாக்கா, அவர் வந்து இந்த ஆர்மிக்கு, மிலிட்ரிக்கு ரொம்ப அதிகமாக இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால தான் அவருக்கு பின்னாடி வந்த சாலமோனால நல்ல ஆட்சியை வந்து புரிய முடியுது. சாலமோனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயமும் அரண்மனையும் அவர் வந்து கட்ட ஆரம்பித்தார். அடுத்து அவருடைய சாலமோனுடைய காலத்தில் குதிரைகள் நிறைய இருந்தது, 4000 ரதங்கள் இருந்தது, அப்புறம் 12000 குதிரை வீரர்கள் இருந்தாங்க. அடுத்து நிறைய படைக்கலன் இருந்தது. இது மட்டும் இல்லை, தான் துவங்கி பேர்ஷேபா வரைக்கும் அவர் என்ன செய்கிறார்னா இந்த திராட்சைகளை வந்து திராட்சை தோட்டம் நட்டு வைக்கிறார். விவசாயத்தை சேர்த்து அவர் என்ன செய்கிறாருனாக்கா அவர் வந்து சரி பண்ணுறார். அப்படின்னா இராணுவம் மட்டுமல்ல, விவசாயமும் ஒரு நாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் வந்து பழைய ஏற்பாட்டுகளை நம்ம காண முடியும். சாலமோன் அதுக்கு சிறந்த ஆட்சியாளராக செயல்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கும் இந்த கொடி நாளை கொண்டாடி வருகிற சூழலிலே இந்த முப்படை வீரர்களுக்கு நாம் வந்து வீர வணக்கம் செலுத்துவோம். அதே போல நம்முடைய நாட்டிலே இந்த இராணுவம் இருப்பதினாலே சிறந்த முறையில் அவர்கள் கொண்டு செல்வது நாடு சிறப்பாய் அமைவதற்கு நம்முடைய ஜபங்கள் அதிகமாய் தேவைப்படுகிறது. அப்போ நாடு சிறப்பாய் அமைய வேண்டும் என்றால் இது முப்படைகளும் சீராக சரியாக இயங்க வேண்டும். அதுக்காக இன்றைக்கு அத்தனை வீரர்களுக்கும் நம்ம வந்து நம்முடைய மரியாதை செலுத்தும் வண்ணமாக நம்முடைய வேண்டுதல்களை அவர்களை நம்ம நினைத்து பார்ப்போம், அவர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம், அவருடைய தியாகங்களுக்காக நாம் கடவுளை துதிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் முப்படை வீரர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவர் நீர் ஆசீர்வதி. மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்.